கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து லூக்கா 12:35 நாம் வாசிக்கிறோம். உங்கள் விளக்கு எரிவதாக. இன்றைக்கு நம்முடைய விளக்கு எப்படி எரிகிறது என்று சொல்லி நாம் இந்த வாரம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று தினத்திலே மரக்காலால் மூடப்பட்ட விளக்கை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலே கூட மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது விளக்கை கொளுத்தி கட்டிலின் கீழ் வைக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு கட்டிலின் கீழ் ஒரு விளக்கு வைக்கப்பட்டிருக்குமானால் அந்த கட்டில் அதை மறைத்திருக்கிறபடினால் அந்த விளக்கு அந்த குறுகின இடத்துல மாத்திரம்தான் வெளிச்சத்தை கொடுக்க முடியும். மரக்காலால் மூடப்பட்ட விளக்கு வெளிச்சமே கொடுக்காது, இருள்தான் வாழ்க்கையிலே காணப்படும். ஆனால் இந்த விளக்கு கொஞ்சம் வெளிச்சத்தை கொடுக்கும். இதை எதை குறிக்கிறது? சில கிறிஸ்துவர்கள் அநேக கவலைகளினாலும் லௌகீக துக்கங்களினாலும் லௌகீக ஐஸ்வர்யத்தின் ஆசையினாலும் அவர்கள் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி அவருடைய விளக்கு கட்டிலின் கீழ் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஒரு கிறிஸ்துவர்களாய் இருக்கிறபடினால் ஞாயிறு ஆராதனை மட்டும் வந்துவிட்டு ஒரு பேர் கிறிஸ்துவர்களாய் கடந்து போவார்கள். அவர்களால் எந்த சூழ்நிலையிலும் பிரகாசிக்க முடியாது. ஆனால் யார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எல்லா சூழ்நிலையிலும் தேவனை ஆராதிக்க வந்து தேவனோடு இசைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அவர்கள் விளக்குதான் பிரகாசிக்கும். இல்லாவிட்டால் கட்டிலின் கீழ் இருக்கிற ஒரு விளக்காய் இருக்கும். சோதனைகள் வரும்போது, சஞ்சலங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பலவீனங்கள் நம்மளை தாக்கும் போது நம்மிடத்திலே போதுமான ஒரு வெளிச்சம் இல்லாத பட்சத்திலே நம்மால் அவைகளை மேற்கொள்ளாதபடிக்கு நாம் சாத்தானுக்கு நம்மை அர்ப்பணித்து சோர்ந்து போய் நம்முடைய வாழ்க்கை ஒரு இருள் கவ்விக்கொள்கிறது. ஆனால் இந்த காலவெளியிலே கர்த்தர் சொல்லுகிறார், மரக்காலின் கீழ் கட்டிலின் கீழ் வைக்கப்பட்ட ஒரு விளக்காய் உன்னுடைய வாழ்க்கை காணப்படக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலுமே தேவனை முன்வைத்து ஓடுகிற ஒரு வாழ்க்கை உன் வாழ்க்கை இருக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 36-42 வாசிக்கும் போது பெத்தானியாவிலே ஒரு குடும்பம் இருந்தது. மார்த்தாள், மரியாள், லாசரு. அந்த மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு அந்த பெத்தானியாவுக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவர் அங்குதான் வந்து இளைப்பாரி புசித்து ஊழியம் செய்வார். அவர் வருகிறார் என்று அறிந்த உடனே அவர்களோடு சீஷர்களும் வருவார்கள். ஆதலால் நல்ல உணவை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மார்த்தாளும் மரியாளும். ஆனால் ஆண்டவர் இந்த வீட்டுக்கு வந்து அவர் ஜெபக்கூட்டத்தை தொடங்கின உடனே மார்த்தாள் வேலை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் மரியாளோ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுடைய பாதத்திலே வந்து அமர்ந்து கொண்டாள். இதை பார்த்த மார்த்தாள் ஆண்டவரிடத்திலே வந்து குறை சொல்லுகிறாள். எப்படி சொல்லுகிறாள்? உமக்கு கவலை இல்லையா? அநேக வேலையை விட்டு இந்த மரியாள் இப்படி இருந்து உட்கார்ந்து இருக்கிறாளே. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாள். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறாள். ஆமென். பிரியமானவர்களே, நீ கவலைப்படும் போது நீ எப்படிப்பட்ட ஒரு விளக்காய் இருக்கிறாய் தெரியுமா? அநேக காரியங்களை குறித்தே கவலைப்பட்டு சோர்விலே, சஞ்சலத்திலே, வேதனையிலே நீ அகப்பட்டு இருக்கிறது. உன் சூழ்நிலை எப்படி தெரியுமா? உன்னுடைய விளக்கு ஒரு கட்டிலின் கீழ் இருக்கிற ஒரு விளக்காய் இருக்கிறது. எரிய முடியாதபடி, நிறைய வெளிச்சத்தை கொடுக்க முடியாதபடி, அநேகரை வெளிச்சத்திற்குள் இழுக்க முடியாதபடி. ஆனால் யார் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய கிறிஸ்துவின் பாதத்திலே அனுதினமும் அமருகிறார்களோ, கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே அவருடைய வாழ்க்கையா இருக்கும்போது, கிறிஸ்து இயேசுவின் திவ்ய சுபாவம் அவர்களுக்கு வெளிப்படும் போது, கர்த்தரோடு இசைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஒரே ஆவியாய் இருக்கும்போது அவர்கள் விளக்கு பிரகாசிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உன்னுடைய விளக்கு எப்படி இருக்கிறது? இன்றைக்கு யோசித்து பார். மரக்காலால் மூடப்பட்டு இருக்கிறதா? இல்லாவிட்டால் கட்டிலின் கீழ் இருந்து கொண்டு ஏதோ ஒரு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறாயா? இன்றைக்கு யோசித்து பார். ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேதம் வாசிக்கிறதற்கு நேரம் இருக்காது, ஜெபிக்கிறதற்கு நேரம் இருக்காது, பாடி துதிக்க நேரம் இருக்காது, உபவாசிக்க நேரம் இருக்காது, சபை கூடி வரும்போது சபையோடு இணைந்து செயல்படுவதற்கு நேரம் இருக்காது. இது எப்படிப்பட்ட ஒரு விளக்கு தெரியுமா? கட்டிலின் கீழ் வைக்கப்பட்ட ஒரு விளக்கு. அப்படி இருக்கிறதுனாலே உன்னால் வெளிச்சம் கொடுக்க முடியவில்லை, அநேகரை வெளிச்சத்திற்குள் கொண்டு வரவில்லை. இன்றைக்கு பிரகாசிக்கிறதும் பிரகாசிக்காமல் இருக்கிறதும் உன்னிடத்து கரத்திலே தான் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வாலிப மகன்
அவங்க வீட்டில் அவங்க ஊரில் ஒரு பெரிய ஞானி வந்திருந்தாராம். எல்லாருக்கும் நிறைய காரியங்களை சொன்னதுனால ஜனங்களெல்லாம் அவருடைய ஞானத்தை வியந்து பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார்களாம். அதனால் நிறைய சம்பாதித்தாராம் அவர் ஜனங்களிடத்திலிருந்து. இந்த வாலிபன் இவரை எப்படியாவது ஏமாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு கையில் பட்டாம்பூச்சியை எடுத்துக்கொண்டு அவரிடத்தில் கேட்க வேண்டும் என்று நினைத்தானாம். என்ன நினைத்தான் தெரியுமா? ஞானி, இந்த கையில் இருக்கிற பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கிறதா, இறந்து போய்விட்டதா என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் உயிரோடு இருக்கிறது என்றால் இதை நசுக்கி அதை சாகடிச்சிடணும். அது செத்து போயிருக்கிறது என்று சொன்னால் கையை திறந்ததை பறக்க விடணும் என்று இவன் ஒரு பெரிய ஞானியாய் யோசித்து கொண்டு வந்தான். ஆனால் அந்த ஞானி சொன்னாராம், அந்த பட்டாம்பூச்சி உன் கையில் இருக்கிறது உண்மைதான், அது உயிரோடு இருக்கிறதும் அது சாகிறதும் உன் கையில் தான் இருக்கிறது என்று சொன்னாராம். அவன் அசந்து போய் விட்டானாம். ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஜெபிக்கிறதும் ஜெபிக்காததும், வெளிச்சம் கொடுப்பதும், அநேகரை வெளிச்சத்திற்குள் கொண்டு வருவதும், ஆண்டவரோடு இசைந்து வாழ்வதும் வாழாததும், கர்த்தருக்கு உண்மையாய் ஜீவிப்பதும் ஜீவிக்காததும் உன் கையிலே தான் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், எல்லாம் உன் கையில் தான் இருக்கிறது. இன்றைக்கு மரக்காலால் மூடப்பட்ட ஒரு விளக்காய் அல்ல, கட்டிலின் கீழ் இருக்கிற ஒரு விளக்காய் அல்ல, என்று எழும்பி பிரகாசிக்கிற உன் விளக்கு எரிகிறதா இருக்க உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை விளக்காய் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் விளக்கு கட்டிலின் கீழ் இருக்கிற ஒரு விளக்காய் இருக்கக்கூடாதாப்பா. கட்டிலின் கீழ் இருக்கிற விளக்கு அந்த இடத்தை மாத்திரம்தான் வெளிச்சம் வீசும் ஆண்டவரே. ஆனால் மரியாதை போல் நாங்கள் எங்களை விட்டு எடுப்படாத நல்ல பங்காகிய கிறிஸ்துவை எங்கள் வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ளும் போது எத்தனை சஞ்சலங்கள், வேதனைகள், போராட்டங்கள், ஆபத்துகள், பலவீனங்களை எங்களை தேடி வந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வெளிச்சம் எங்களுக்குள்ளே இருக்கும் அப்பா. இந்த காலை வேளையிலே கூட கர்த்தாவே, ஆலயத்துக்கு வருவது மாத்திரமல்ல, சபை கூடி வருதலை விட்டு விடாதபடிக்கு ராஜா, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாடி வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் ஆண்டவரே உபவாசத்திலும் ஆண்டவரே ஏசப்பா சபை கூடி வருதலும் தனித்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. நாங்கள் அநேகருக்கு வெளிச்சமாக இருக்க எங்கள் வெளிச்சம் அநேகரை கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வர உதவி செய்யும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Have a blessed day. Amen.